ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ நான் பார்க்கலாமா? இன்றைக்கி மட்டன் வெள்ளை குருமா எப்படி ஈஸியாக செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மட்டன் எடுத்துக்கோங்க. எப்படி வேணாலும் எலும்பு கறி எதுனாலும் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சால்ட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை மேரினேட் பண்ணி ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 2, பச்சை மிளகா ஒரு 6-7 எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி, ஏன்னா பச்சை மிளகா தான் நம்ம காரத்துக்கு போட போகிறோம். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குக்கர் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அது ஸ்மெல்லு போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா இது வதங்குற ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க மட்டன் வந்து நல்லா ஊறியிருக்கும். அதையும் அதில் சேர்த்து 2 கிளறிட்டு அதில் கொஞ்சம் வாட்டர் ஊற்றி ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. நான் வந்து எலும்பு நல்லா போட்டிருக்கனால ஒரு 5 விசில் விட்டுருக்கேன். இது வேகிற டைமில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். தேங்காய், முந்திரி பருப்பு, ஜீரகம், சோம்பு, மிளகு போட்டு அரைச்சிக்கலாம். கசகசா இருந்தால் சேர்த்துக்கலாம். எனக்கிட்ட கசகசா இங்கே அலோடு இல்லை, ஸோ நான் சேர்க்கலை. நீங்கள் வந்து கசகசா இருந்தால் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. எப்போ பாரு ஒரே ஸ்டைலில் குழம்பு வறுவல் அந்த மாதிரியே பண்ணி கொடுக்காம இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பண்ணி கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களை அப்படியே பாராட்டியே தள்ளிடுவாங்க. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு பார்த்தா அப்படியே மட்டன் நல்லா வெந்து பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எது கூட வச்சுனாலும் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பூரி கூட வச்சு தான் சர்வ் பண்ணேன். நான் சுட்ட பூரி புஸ்ஸுன்னு தான் இருக்குன்ற மாதிரி நான் சுட்ட பூரி நல்லா புசு புசுன்னு வந்துருந்துச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. அந்த மட்டன் கூட வெள்ளை குருமா கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.